ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது கனி இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி விட்டார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது ஏன் திடீர்னு இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு விஷயம் தோணியிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் கனி எவிக்டன்ட் ஒரு அப்டேட் வந்துச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன்றது சிங்கிள் எவிக்ஷனாக மாதிரி நம்ம இவர் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து வெளியே போயிருப்பார். எல்லாருக்கும் பயங்கர ஷாக்காக இருக்கும். என்னங்க கண்டென்ட்டுக்கு வந்து பயங்கரமாக கொடுத்தாலும் அவர் வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, என்னாச்சு? அது மட்டும் இல்லாமல் ரம்யா ஜோ உள்ளே தான் இருக்காங்க. இன்னும் நான் சொல்லணும், ஏன்னா ஓட்ஸ் வந்து அந்த அனாலிசிஸ் போடும்போது அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து ரம்யா ஜோ வந்தாங்க. நான் கடைசியில் என்ன சொன்னேன், அவங்க வந்து மெட்ராஸ் ஒரு மாதிரி நிற்கிறாங்க, இவங்க பக்கத்தில் யாருக்கும் அவங்க தான் வாங்கிட்டு போக போகிறாங்கன்னு சொன்னனாலே. இப்போ பாருங்கள் கனி. சரி, இப்போ என்னென்னா கனி எப்படி திடீர்னு வந்து எவிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோணுது. நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அதில் கண்டிப்பாக வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன். என்னென்னா விஜய் சேதுபதிக்கு கண்டிப்பாக வந்துட்டு கொஸ்டின் பண்ண போகிறார் கனியை. ஏன்னா கனி பண்ணது பெரிய தவறு. என்னென்னா பிக் பாஸ் வந்து ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. என்னென்னா வியானா எஃப்ஜே இவங்க 2 பேரும் பண்ணுற விஷயங்கள் எல்லாருக்குமே கடுப்பதை ஏற்படுத்தியிருக்கு. தலையாக வந்து அவர் எதுவுமே பண்ணலை. ஃபுல்லாக வந்துட்டு வியானா கூட கடலை போகிற விஷயங்களே தான் பண்ணிகிட்டு இருந்தார். அது நிறைய பேருக்கு இருட்டை தான் கொடுத்துட்டு இருந்தது. இத்தனைக்கும் அந்த வீடே அகேன்ஸ்டாக போய் ஒரு இடத்துல சொன்னாலும் வியானா விடலை. அவரும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். அதேமாதிரி வேலை செய்யாமல் அப்பப்போ போயிட்டு நான் ஹோம்ஒர்க் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டார். விஜய் பார்வதி மட்டும்தான் சமையலை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் ஏதோ பேசும்போது அவர் வந்து ஏதோ சம்திங் சொல்லியிருப்பார் போல இருக்குது. அதுக்கு வார்னிங் மாதிரி கொடுத்துருப்பார், நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும் அப்படின்ட்டு. ஸோ இன்னொரு விஷயமும் நீங்கள் கவனிச்சிருக்கலாம். ரொம்ப கோபமாக வந்துட்டு அவர் கோர்க்க நீங்கள் கோர்க்க, அவர் கோர்க்க நீங்கள் கோர்க்க. அவர் பொறுமையாக அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா அவர் எவ்வளோ தூரம் ஹர்ட் ஆகிருப்பார்னு யோசிச்சு பார்க்கணும். இப்போது இவ்வளோ விஷயங்களை பிளான் பண்ணி அங்கே வந்து ஸ்டோர் ரூமில் செட் பண்ணும்போது கனி வந்து டப்பான்னு ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. என்னென்னு ஓட்டை வந்துட்டு வியானா போயிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக அங்கே கானாவனை தான் இருக்கணும்னு. எதுக்கு நான் கேட்குறாங்க, வியானா அங்கே இருந்தால் உங்களுக்கு என்ன, எதுக்கு நீங்கள் மாற்றுறீங்கன்றது தான். அவர் அப்போ எவ்வளோ காண்டாக இருப்பார். காலையில் பாருங்கள் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, உடனே வந்து சரி போ ஜெயிலுக்கு இதே வேண்டாம் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. 200 மாலை பிளான் பண்ணியிருந்தார். அப்போது எந்த அளவுக்கு அவங்க ஹர்ட் ஆகிருப்பாங்க பாருங்கள். அந்த விஷயத்தை அந்த ஒரு பிளானை அப்படி தவிடுபடியாக வந்துட்டு கனி மாற்றிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வந்து அந்த விஷயங்கள் வந்து விஜய் சேதுபதி வச்சு செய்வார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது வந்து இப்போ எவிக்ஷன்லேயே வந்து நிற்கிது. இன்னொரு சம்பவம் என்னென்னா, நீங்கள் நல்லா பாருங்கள், சபரி வந்து வந்த புதுசில் எல்லாருமே வந்து சபரி டைட்டில் வின்னராக வந்துடுவாரோ, சபரியே பயங்கர கான்ஃபிடென்ட்டில் இருந்திருப்பார். அந்த கதை சொல்ல போகிறோம் அந்த டாஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பா நான் வரும்போது கப்போட வரேன் பண்ணு, கமுறது கூட காண்டாக இருப்பார். அப்போ நாங்களும் எதுக்குப்பா வந்திருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்த ஒரு மனிதன் இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக அவரோட கேமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அப்படி தொடலை தட்டி சொல்லுவார், ஆமாம் நான் விஜய் டிவியோட ப்ராடக்ட் தான் அப்படின்ட்டு. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ யார் வந்துட்டு உங்களை யாரும் சொல்லலை. ஏன்னா எங்களுக்கு பிடிச்சா சப்போர்ட் பண்ண போகிறோம், பிடிக்கலாம் சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போது அவர் சொன்னவர் இப்போ வந்துட்டு ஆளையே காணும். அவங்களோட அந்த உறவினர்கள் கூட வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, தம்பி எங்கப்பா போயிருக்க, வச்சு செஞ்ச அந்த சபரி எங்கப்பா அப்படின்ட்டு. ஏன்டா நீ வெளியில் வந்துட்டு போன சீசனில் அந்த கண்டஸ்டன்ட்லாம் வச்சு செஞ்ச சபரி இப்போ வந்து இன்னும் தானாக காணாமல் போயிரு கிடக்கிற, உனக்கு உறவுன்றது அங்கே தேவைன்னு. விஜய் சேதுபதி என்னெல்லாம் சொன்னாரோ அதே விஷயங்களும் அவங்க சொன்னாங்க. உனக்கு உறவுலாம் வெளியே நிறையா இருக்குப்பான்னு உன் கேமை விளையாடுன்ட்டு. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும்போது சபரியை காணும். ஸோ சபரியோட கேம் ஏன் மறையுது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்துட்டு கனி நிற்கிறாங்க. கனி நிற்கிறதுனால எஃப்ஜி ஒளிஞ்சிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களாக போகிறதுனால சரி கனியை வந்து தூக்கிடலாம் அப்படின்னு நான் என்ன நினச்சேன்னா, கனியும் விஜய் பார்வதியும் பயங்கரமாக முட்டிக்கிறாங்களே, அதனால் ஒரு கண்டென்ட்டுக்காக மேபி வச்சுருப்பாங்களோன்னு நினச்சேன். பட் இல்லை, எங்களுக்கு இதுவே போதுமானது. சபரியோட கேம் வெளியே வரணுன்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணாங்களே தெரியல. ஸோ இன்றைக்கி வந்துட்டு கனியை வந்து எவிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு விஷயந்தான், அது வந்து மாற்றக்கிறதே கிடையாது. இதுக்கப்புறம் சபரியோட கேம் வெளியே வந்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. வந்துச்சுன்னா அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருப்பார், இல்லைன்னா அவர் அடுத்த வாரம் ஓ கையா அப்படி தான். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கனி எப்படி திடீர்னு வந்து அதிர்ச்சி எவிக்ஷனாக பண்ணியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.